அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுடைய வார்த்தை நமக்குள் வரும்போது நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டும். அதாவது நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கான அர்ப்பணிப்புக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கான சித்தத்தை நாம் அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில விட்டு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. எப்பெல்லாம் வேதத்தை நாம் படிக்கிறோமோ கர்த்தர் நம்மோடு பேசுவார். எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு வருதோ அப்பெல்லாம் நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தை எடுத்து இப்ப நான் படிக்கிறேன்னா இந்த வார்த்தை என் கண்களை திறக்கட்டும். மாம்ச கண்களை பத்தி சொல்லலைங்க, ஆவிக்குரிய கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் should be open. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தொடுதலுக்குள்ள வரும்போது, தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ள வரும்போது நம்முடைய இருதயத்துல தேவனுக்கான மறுரூபம், தேவனுக்கான மாற்றம், தேவனுக்கான அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். எனக்கு அன்பானவர்களே, இங்கு இந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிரப்பப்பட்டவர்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் அந்நிய பாஷை பேசுறாங்க. 14ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:14 சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் அவன் பிரசங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பத்தி பிரசங்கிக்கிறான், தேவனுடைய மீட்பை பத்தி பிரசங்கிக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை பத்தி பேசும்போது இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள அனல் முட்டி கொழுந்து விட்டு எரிந்து அவர் இருதயத்திலே குத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் இருக்குதா? அன்னைக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்புறோம், அபிஷேகம் நல்ல வாயை திறந்து நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா இருதயம் குத்தப்படணும். நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல மாற வேண்டுமோ அந்த மறுரூபத்தினுடைய இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போகணும்னு சொல்லி பாரப்பட்டு விட்டு கொடுக்கும் போது நிச்சயமாய் சொல்றேன், வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த இடத்துல அவர்கள் குத்தப்பட்டவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தின் ஆவியின் வரத்தை பெற்று கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, ஐக்கியம், ஜெபம், அற்பம் பிற்குதல், அவர்கள் ஒரு அப்போஸ்தல சமுதாயத்துக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே தேவ திட்டம். இன்னைக்கு நம்ம சபையில கூட நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய இருதயத்துல உண்மையான தேவனுடைய தொடுதல் இருந்துச்சுன்னா நமக்கான ஒரு சிந்தனையை முன்ன வைக்காம தேவனுடைய இருதயத்தை மட்டும் சுமப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் போது நம்ம யாருக்கிட்டையும் நம்ம எந்த ஒரு ஈகோவும் வச்சுக்க மாட்டோம், யாருக்கிட்டையும் எந்த கசப்பு வச்சுக்க மாட்டோம். ஏன்னா தேவனுடைய சாயலாக, தேவனுடைய அவருடைய நிருபமாக கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கும் சொல்லுங்க, ஆவியானவரே, இந்த வார்த்தையை நான் கேட்டதுனால நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை சந்தித்த போது 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம், தேவரீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இன்றைக்கு அதே எண்ணத்தோட ஜபத்தோட கேளுங்க, கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், உங்களுக்கு உண்டான தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார், நீங்கள் தேவனுக்குள் முன்னோக்கி செல்வீர்கள். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தை நீர் கொடுத்த நம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் இருதயத்துல வேதத்தை எப்பெல்லாம் படிக்கிறோமோ, வேதத்தை எப்பெல்லாம் தியானிக்கிறோமோ, எங்கள் இருதயத்துல தேவ சமூகத்துல உணர்த்தப்படுகிற குத்தப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணுன்றத ஆவியானவரை நீங்க டைரக்ட் பண்ணுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.